ஸ்ரீ பிரபவ வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள் ஆங்கில தேதி ஜூன் 26, 2026 வெள்ளிக்கிழமை வளர்பிறை துவாதிசி விசாக நட்சத்திரம் சித்த யோகம். இன்று மொஹரம் பண்டிகை, அரசு விடுமுறை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பிற்கினிய மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தோய்வடைந்த காரியங்கள் வேகமாக நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். வீடு வாகன சுகம் உண்டு. தாயின் வழியில் ஆதரவு கிடைக்கும். மனம் சந்தோஷமாக காணப்படும். செலவுகள் அதிகம். ஆடம்பர பொருட்களை வாங்க ஆசை வரும். குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 9. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டு. கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். அன்பிற்கினிய ரிஷபராசி நேயர்களே, எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பணிகளில் கவனமாக செயல்படுங்கள். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும். ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவு, வாக்குவன்மை, குடும்பத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். தைரியம், தம்பி தங்கைகளின் உதவி கிடைக்கும். உங்களின் பேச்சால் லாபத்தை காண்பீர்கள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 6. கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பேச்சில் கவனம் தேவை. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். மிருகஷீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தினருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். அன்பிற்கினிய மிதுன ராசி நேயர்களே, தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய இனிய நாள். உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயங்களை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படுகிறது. சுக்கிரன் உங்களின் ராசியில் இருப்பதால் அழகு, ஆடம்பரம், கலை ஆர்வம் கூடும். முகப்பொழிவு அதிகரிக்கும். காதலில் வெற்றி பெறுவீர்கள். பண செலவுகள் அதிகரிக்கும். ஆனாலும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிருகஷீரிடம் 1 மற்றும் 4ஆம் பாதத்தினருக்கு பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் கூடி வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்பிற்கினிய கடகராசினியர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தாயாரின் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். வண்டி வாகன சேர்க்கைக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண விஷயங்களில் கவனம் தேவை. சந்திரன், குரு மற்றும் புதன் ராசியில் இருப்பதால் பூச நட்சத்திரத்தின் யோகம் இன்றும் தொடர்கிறது. மனசு, அறிவு, பணம் அனைத்தும் ஸ்ட்ராங்காக காணப்படும். ஆனால் விரயங்கள் காணப்படுகிறது. வெளியூர் பயணம், மருத்துவ செலவுகள் ஏற்படும். தானங்களை செய்து பரிகாரங்களை தேடுங்கள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிற மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 2. புனர்பூசம் 4ஆம் பாதத்தினருக்கு தொழில் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அன்பிற்கினிய சிம்மராசினியர்களே, உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய நாள். இளைய சகோதரர்களின் மூலம் உதவிகளை பெறுவீர்கள். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலைபளு இருந்தாலும் வெற்றிகளை பெறுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் வரலாம். லாபஸ்தானம் சிறப்பாக காணப்படுகிறது. 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இணைந்திருப்பதால் நண்பர்கள், மூத்தவர்களின் மூலம் பெரிய ஆதாயங்களை பெறுவீர்கள். ஆசைகள் நிறைவேறும். பல வழிகளில் வருமானம் உயரும். சமூக மதிப்பும் உச்சமடையும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 1. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். உத்திரம் 1ஆம் பாதத்தினருக்கு தொழில் ரீதியாக நல்ல செய்திகளை பெறுவீர்கள். அன்பிற்கினிய கன்னிராசி நேயர்களே, தனவரவு திருப்திகரமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் சுமூகமாக முடியும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நாள். நண்பர்களின் மூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். தொழில் மற்றும் பணிகளில் பெயர் பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் வெற்றியாக முடியும். 10இல் குருவின் பார்வையும் புதனும் இருப்பதால் பதவி உயர்வும் பாராட்டும் உறுதி. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 5. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பொருளாதார நிலை உயரும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடம் மதிப்பு கூடும். சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதத்தினருக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அன்பிற்கினிய துலாம் ராசினியர்களே, சந்திர பகவான் உங்களின் ராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்திருங்கள். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சுக்கிரன் 9இல் இருப்பதால் பாக்கியம் கூடும். தூர பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. தந்தை வழியின் ஆதரவு பெறுவீர்கள். குருவின் ஆசி கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 6. சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தினருக்கு சுப செலவுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்பிற்கினிய விருச்சகராசினியர்களே, தேவையில்லாத அலைச்சல்களும் விரயங்களும் வரலாம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தூக்கமின்மை பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் ஓய்வு தேவை. பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்கள். தொழிலில் முன்னேற்றம் காணப்படுகிறது. 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருப்பதால் உடல்நலில் கவனம் வேண்டும். வண்டிகளில் வேகமாக செல்ல வேண்டாம். திடீர் செலவு, மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் குருவின் பார்வை பெரிய ஆபத்துகள் இன்றி காத்திடும். ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சிக்கு உகந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 9. விசாகம் 4ஆம் பாதத்தினருக்கு புதிய சவால்கள் வரலாம். கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களின் மூலம் உதவி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் சற்று தாமதமாகும். அன்பிற்கினிய தனுசு ராசினியர்களே,
இன்று லாபகரமான நாள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் முழுமையான ஆதரவை பெறுவீர்கள். பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டு. பணவரவு திருப்திகரமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும். புது ஒப்பந்தங்கள் கைகூடும். 7ஆம் இடத்தில் குரு பார்வையால் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்திராடம் 1ஆம் பாதத்தினருக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும். அன்பிற்கினிய மகர ராசி நேயர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபம் காண்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். பணவரவு சீராக காணப்படுகிறது. வேலை பளு அதிகமாக காணப்படும். 6இல் குருவின் பார்வை இருப்பதால் எல்லா தடைகளையும் உடையும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 8. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பணியிடத்தில் செல்வாக்கு உயரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தினருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையலாம். அன்பிற்கினிய கும்பராசினியர்களே, பாக்கியங்கள் பெருகக்கூடிய நாள். தந்தை வழியில் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களின் மூலம் மனமகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் உதவிகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். மன அமைதி அதிகரிக்கும். சுக்கிரன் மற்றும் குருவின் பார்வையால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். காதல் ஜெயிக்கும். கலை, சினிமா, பங்குச்சந்தைகளில் இருப்பவர்களுக்கு சிறந்த நாள். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் கருநிலம். அதிர்ஷ்டமான எண் 4. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தினருக்கு கீர்த்தி உயரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. புரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதத்தினருக்கு பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். அன்பிற்கினிய மீனராசினியர்களே, அஷ்டமச்சந்திரன் சஞ்சாரம் உள்ளதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் தேவை. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது. தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வாகன விஷயங்களில் செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல்நலில் கவனம் செலுத்துங்கள். மனக்குழப்பங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் கெட்ட காரியங்கள் நடக்காது. வீட்டுக்கு புது பொருட்களை வாங்குவீர்கள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 3. புரட்டாதி 4ஆம் பாதத்தினருக்கு பேச்சால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சற்று விழிப்புணர்வோடு இருங்கள். நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.